என்னடா இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு என் கச்சேரி நினைச்சுதான் இங்க வந்தேன். நான் பாடணும், ஜனங்க அதை கேட்கணும்னு எழுதியிருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது. மேடம் என்ன நிக்கிறதுக்கு தரையா இருக்க, மைக் இல்லாட்டி என்ன பாடுறது குரல் இருக்க. இப்ப நான் பாட போறேன். அந்த பாட்டுக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கச்சேரி அங்க இல்ல இங்க. யார் அந்த நேரத்துல? நான் தான் சார், பக்கத்து விசுவம். என்னப்பா அது? அடுத்த வீட்டுக்காரன் 5 நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே, நோண்டிடுவீங்களே. என்னையா விஷயம்? அது வந்து ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லைன்னா அப்புறம் என்ன புடுங்குற கராத்துல வந்து கதவை தட்டுற? இல்ல சார், இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க. பார்க்கல. பார்த்திருக்கணும். சின்ன முள் பெரிய முள் 2 இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேரு. அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேட்கறதுக்கு இதுவாடா டைம்? என்ன கேணைன்னு நினைச்சியா? என்னங்க சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ. கரெக்டா மணி 11:15. சொல்லிட்டேன், போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்ச கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க? மணி 1. ஒண்ணுதான் ஆச்சா? 1 ஆச்சு. இந்தாடா, இது என் வாட்ச். இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்தா டைம் பீஸ். சோத்துல மாற்ற கடிகாரம். என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்ச்டா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன். என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ சொன்னா கேளியா? இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாளியா? காவேரிக்கு தானே பிறந்த நாடு, கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. போயா. அப்ப நீ என்ன உள்ள விட மாட்டேன்? விட மாட்டேன். காசு கீசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு மேல. அடிச்சி கபோதி டாக். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. மகனா? நீ எனக்கு அப்பனாடா, நான் உனக்கு மகனாடா. வாடவா ராஸ்கல், இதுக்காகவே உன்னை ரூம்ல போட்டு போட்டு என்ன மாமா, என்னாச்சு? இந்த காவேரி முதல்ல புடவை எப்படி? உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு. ஏன் மாமா எல்லாரும் உங்களை துரத்துறாங்க? அது ஒண்ணு இல்ல காவேரி, கச்சேரிக்கு டேட்ஸ் கேட்டு என் அன்போடு துரத்துறாங்க.
ஒருத்தர் 2 பேர்னா கொடுத்துடலாம். ஆனா ஒரு கும்பலே துரத்தனா எப்படி கொடுக்க முடியும்? வராங்க விட்ட அவங்க என்ன ஆசிடுவாங்க. எஸ் கம் இன். ஏண்டா கோவிந்து, ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு, இன்னும் புறப்படலையா? புரட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா வீடு இது, அரையும் குறையுமா? ஒழுங்கா கட்டிருந்தாங்கன்னா நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க. பாதி கட்டிட்டு இருக்கும்போதே பேய் இருக்குன்னு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன் துண்டக்கானம் துணியை காணம்னு எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு. என்ன பண்றது? ச்சே, எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது? நான் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாமே பொது சொத்து தான். பொது சொத்து நம் சொத்து. இப்படி ஹால்ல வெயிட் பண்ணுங்களேன், 5 நிமிஷம் தான், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். சும்மா உட்காருங்க. நம்ம கார்பரேஷன் பார்க்ல எடுத்ததுதான். La 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 la. சீ விடுங்க. La la. டேய் சீக்கிரம் குளிடா, இந்நேரம் விஸ்வ ரிஹர்சல் ஆரம்பிச்சிருப்பான்ல. பாலா, அந்த ஹிந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துலாமா? பார்க்கலாம். ரெடியா? ரெடி 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேட்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா டோன் இல்ல எப்படி வரும்? ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான். ஓபனர்ல வந்து அதே மாதிரி வாசினா? பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும்னா கிட்டார் பத்தி என்ன தெரியும்? அந்த கிட்டாரை கொடு.